ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? அதாவது பல நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ப்ளே ஸ்டோரில் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய மென்பொருட்களை அப்ளிகேஷன்களை ப்ளே ஸ்டோரில் எங்களுக்கு இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியாதான்னு கேட்டாங்க. முடியும் நண்பர்களே, அதுக்கான விளக்கத்தை தான் கொடுத்தாரேன். அதாவது நான் இந்த வீடியோக்கு மேலே ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த லிங்குக்கு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டாலே விரல தொட்டு விட்டாலே உங்களுக்கு அந்த லிங்கு இங்கே இதே மாதிரி லோடின் ஆகி இங்கே வரும் இப்படி கிடைக்கும். இப்படி கிடைச்சிங்கன்னா பாருங்கள், அந்த மஞ்சளால் டவுன்லோட் நோ அப்படின்னு இருக்குது தானே, நீங்கள் அதுக்கு ஜஸ்ட் டச் பண்ணிட்டாலே போதும், அது உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிடும். அது டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு டவுன்லோட் ஃபைலில் இங்கே இருக்கும். இப்போ அது இல்லை, நான் டவுன்லோட் பண்ணலை, நான் இருக்குது இந்த 340 இல்லை மேலே கெட் ஏபிகே அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதான் அதில் சாஃப்ட்வேர். நீங்கள் அதை டவுன்லோட் ஃபைலில் பார்த்து அப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா, ஆல்ரெடி நான் அதை டிலேட் பண்ணிவிட்டு அதில் ரெட்டி டிலேட்னு அப்படின்னு சொல்லி கேட்குது ஆகவே நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும். அதை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மேலே பார்த்தீங்களா 1 2 3ஆவதுல கெட் ஏபிகே மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி வந்துடும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா. அது ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி கிடக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் நீங்கள் இதில் சர்ச் பண்ணி நீங்கள் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இதில் தேடி எடுத்துக்கொள்ளலாம், பணம் கொடுத்து வாங்கக்கூடியது. நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சில ஸ்டாக் ஃபைட்டு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் உங்களுக்கு 2வது வாரம்ஸ் 3 அப்படின்னு இருக்கிறத நான் பணம் கொடுத்து வாங்குறத இந்த பாருங்கள், சைபர் 93 அது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படியே டச் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே கீழே எடுத்துக்கிட்டு போய் பாருங்கள் சேர் அப்படின்னு இருக்குது. அதுக்கு நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற அந்த கெட் ஏபிகே மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. அப்போ நீங்கள் அதுக்கு டச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி லோடின் ஆகிட்டு மேபி பார்த்தீங்களா, இந்த அவருக்கு வார்ம்ஸ் 3 அப்படின்னு சொல்லி கெட் அப்படின்னு இந்த கெட்டுன்னு இருந்தால் கெட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி லிங்க் ஒன்று கிடைக்கும். லிங்க் நிறைய கிடைக்கும். ஜஸ்ட் இங்கே மேலே உள்ளதுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது இப்படி டவுன்லோட் ஆகிற பகுதிக்கு செல்லும் ஆகவே கொஞ்சம் நேரம் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்து இந்த ஸ்கிப் திஸ் அட் அப்படின்னு இருக்கிறது தானே மஞ்சளில் ஆகவே அதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போது அது டவுன்லோட் ஆகும் ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் ஃபோனில் பாருங்கள் இங்கே டவுன்லோட் ஆகுது பார்த்தீங்களா. பணம் கொடுத்து வாங்கக்கூடிய மென்பொருட்களை இலகுவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்வது இப்படி தான். இப்போ பாருங்கள் உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஆகவே உங்களுக்கு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்களை ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கொள்கிற முறை வழி இதுதான். ஆகவே நீங்களும் இது உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆகவே நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.